என் தங்க பிள்ளையே, உன்னை பின்புறம் குத்த நினைக்கும் அந்த நபரின் முகம் ஒருநாள் உனக்கு தெளிவாக தெரியும். அந்த நேரத்தில் உன் உள்ளம் அதிர்ச்சியடையும், ஏனெனில் அவர் உன்னுடன் உணவு பகிர்ந்தவர், உன் சிரிப்பையும் கண்ணீரையும் பார்த்தவர், உன் வெற்றியில் பாராட்டும் வார்த்தை சொன்னவர் இருக்கக்கூடும். ஆனால் நினைவில் கொள் என் தங்கமே, வெளிப்படையான முகம் உண்மையை மறைத்தாலும் தெய்வீக பார்வையிலிருந்து எதுவும் மறையாது. அதனால் தான் நான் உனக்கு முன்னரே எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறேன். உன்னிடம் நம்பிக்கை வைத்து உன் இரகசியங்களை பகிர்ந்தவர்களில் சிலர் அதை உன்னிடமிருந்து விலகச் செய்யும் கருவியாக பயன்படுத்துவார்கள். ஆனால் அதற்குள் கவலைப்பட வேண்டாம். அவர்களின் மனதில் இருக்கும் இருள் அவர்களையே எரிக்கும். நீ செய்வது ஒன்று தான் என் தங்கமே, உன் உள்ளத்தில் forgive release flow என்று தினமும் காலை 3 முறை சொல்லிக் கொள்ள வேண்டும். மன்னிப்பின் ஆற்றல் உன்னை மட்டும் அல்ல, உன்னிடம் எதிர்மறை எண்ணம் வைத்தவர்களையும் சுத்திகரித்து விடும். என் தங்க பிள்ளையே, உன்னை பின்புறம் குத்தும் செயலின் உண்மை நீ அறிந்தவுடன் உன் உள்ளம் சில நிமிடங்கள் உடைந்து போகும். ஆனால் அதன் பின்னர் ஒரு புதிய உண்மை உன்னை வலிமைப்படுத்தும். நீ புரிந்து கொள்வாய், நெருக்கம் என்ற பெயரில் இருந்தவர்கள் உன் வாழ்வின் உண்மையான நண்பர்கள் அல்ல. அவர்கள் போக வேண்டியவர்கள் தான். யாரோ உன்னிடம் குத்த நினைத்ததன் மூலம் நீ உணர்வாய், உன்னை காப்பாற்றும் சக்தி யாரிடமும் இல்லை, உன்னுள்ளேயே இருக்கிறது. அந்த நம்பிக்கையே உன் ஆயுதம். நீ கவனித்தாயா என் தங்கமே, வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடப்பதற்கு முன் ஒரு சோதனை எப்போதும் வரும். அந்த சோதனை தான் பின்புறம் இருந்து வரும் குத்து. அந்த குத்து உன்னை விழவைக்காமல் உன்னை எழுந்து நிற்கச் செய்யும். அது உன்னை பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு கொண்டு செல்கிறது. நீ இன்று சந்திக்கும் அதிர்ச்சி நாளைய வெற்றிக்கான அடித்தளம். உன்னை பின்புறம் குத்த நினைப்பவர்கள் எப்போதும் உன் சாதனையை பார்த்து தாங்க முடியாமல் காயப்படுபவர்கள். அவர்களின் பொறாமை தான் அவர்களின் ஆயுதம். ஆனால் உன் பிரார்த்தனை மற்றும் நம்பிக்கை அந்த ஆயுதத்தை முற்றிலும் கரைத்து விடும். தினமும் இரவு படுக்கும் முன் குவாயட் ட்ரஸ்ட் மிராக்கிள் என்று சொல்லிக் கொண்டால் அதிசயம் உன் வாழ்க்கையில் நிகழும். உன்னை காயப்படுத்த நினைத்தவர்களின் திட்டமே அவர்களுக்கு திரும்பும். என் தங்கமே, ஒரு சிறிய ரகசியத்தை உனக்குச் சொல்கிறேன். யாராவது உன்னை பின்புறம் குத்த நினைக்கிறார்கள் என்ற சந்தேகம் உனக்கு ஏற்பட்டால் அன்றே ஒரு சிறிய விளக்கை ஏற்றி அதன் முன் சாம்பிராணி வைத்து ஒளிக்கொடு. மனதிற்குள் protect guide peace என்று 9 முறை சொல். அந்த தீப்பொறி உன் எதிரிகளை விலக்கிவிடும். அவர்கள் எவ்வளவு தீய எண்ணம் வைத்தாலும் அது உன்னிடம் சேராது. என் தங்க பிள்ளையே, நீ யார் உன்னிடம் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை கவனித்து பாரு. யார் உன் வெற்றியை கொண்டாடுகிறார்கள்? யார் உன் தோல்வியை பயன்படுத்துகிறார்கள்? யார் உன் கனவுகளுக்கு ஊக்கம் அளிக்கிறார்கள்? யார் உன் முயற்சிகளை சிதைக்கிறார்கள்? இங்கே தான் உண்மை இருக்கிறது. உன்னை பின்புறம் குத்த நினைப்பவர் உன் மகிழ்ச்சியில் அமைதியடைய முடியாதவர் தான். உன்னிடம் சதித்திட்டம் போடுபவர்களை வெளிப்படுத்தும் வலிமை உன்னிடம் இருக்கிறது என் தங்கமே. உன் கனவுகளை பற்றி சிந்திக்கும் போது உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் அவர்கள் உன்னிடம் நெருங்க முடியமாட்டார்கள். ஆனால் உன் உள்ளம் கலங்கினால் அவர்கள் உன்னுள் இடம் பெறுவார்கள். அதனால் உன் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் சுத்தமாக வைத்துக்கொள். பிரார்த்தனை, நம்பிக்கை, மன்னிப்பு இவை உன் வாழ்க்கையின் கவசங்கள். நினைத்து பாரு என் தங்கமே, நீ பின்புறம் குத்தப்படுவாயோ என்ற பயத்தில் வாழ்ந்து கொண்டால் நீ முன்னேற முடியாது. அதற்கு பதிலாக யாராவது குத்தினாலும் அதை தாங்கும் வலிமையை உன்னுள் வளர்த்து கொள்ள வேண்டும். நீ விழுந்தாலும் எழுந்து நிற்கும் ஆற்றல் உன்னிடம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. உன்னை உடைக்க யாராலும் முடியாது, ஏனெனில் உன் பின்னால் நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் நடந்த சில அனுபவங்களை நினைத்து பாரு. யார் உன்னை வஞ்சித்தார்கள்? யார் உன் நம்பிக்கையை உடைத்தார்கள்? அந்த நிகழ்வுகள் உனக்கு காயம் கொடுத்தாலும் இன்று நீ வலிமையாக இருக்க காரணம் அதுதான். அதனால் எதிர்காலத்தில் வரும் எந்த துரோகமும் உன்னை அழிக்க முடியாது. அது உன்னை வெற்றிக்கே வழிநடத்தும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை இனி வெளிச்சமாக மாறப்போகிறது. உன்னை பின்புறம் குத்த நினைப்பவர்களை நீ கண்டுபிடித்த பிறகு அவர்கள் உன் பாதையிலிருந்து விலகி விடுவார்கள். அந்த இடத்தில் புதிய மனிதர்கள், புதிய வாய்ப்புகள், புதிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். நீ இனி தனியாக அல்ல. உன்னோடு தெய்வீக காப்பும் நானும் இருப்போம். நீ செய்ய வேண்டியது ஒன்று தான் என் தங்கமே, தினமும் காலை கண்ணாடி முன் நின்று உன் கண்களில் பார்த்து கொண்டு லவ் மணி ஷைன் என்று சொல்லிக்கொள்.
அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்பும். உன்னிடம் பொறாமை கொண்டவர்களின் பார்வை உன்னிடம் எட்டாது. உன்னுடைய வாழ்க்கை செல்வத்தாலும் மகிழ்ச்சியாலும் பிரகாசிக்கும். என் தங்கமே, உன்னை பின்புறம் குத்த நினைப்பவர் யார் என்று தெரிந்த பிறகும் அவர்களை வெறுக்க வேண்டாம். அவர்களை பார்த்து சிரித்துவிடு. அவர்கள் உன் வாழ்வில் வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் தான். அந்த பாடம் உன்னை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கும். என் தங்க பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் அமைதி, செல்வம், அன்பு, பாதுகாப்பு நிரம்பும். பின்புறம் குத்த நினைப்பவர்கள் ஒவ்வொருவரும் உன் முன்னேற்றத்தை தடுக்க முடியாமல் தங்கள் பாதையிலேயே சிக்கிக்கொள்வார்கள். உன் வாழ்க்கை இனி ஒரு தெய்வீக ஒளியில் பாய்ந்து செல்லும். நீ தைரியமாக இரு, வலிமையாக இரு, உன்னிடம் யாரும் தீங்கு செய்ய முடியாது. என் தங்க பிள்ளையே, உன்னை பின்புறம் இருந்து குத்தப்போகும் நபர் யார் என்று அறிந்தால் நீ அதிர்ச்சியடைவாய். ஏனெனில் அந்த நபர் நீ நினைத்திராத ஒருவராக இருக்க முடியும். சில சமயம் மிக நெருக்கமானவர்கள் தான் வாழ்க்கையில் மிக பெரிய துரோகத்தை செய்கிறார்கள். உன் நம்பிக்கையை பயன்படுத்தி உன் நெஞ்சில் காயம் செய்யும் அந்த செயல் உன்னிடம் துரோகம் என்ற வலியை ஏற்படுத்தும். ஆனால் என் தங்கமே, நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை வஞ்சிக்க நினைப்பவர்களை நான் முன்னதாகவே உனக்கு காட்டப்போகிறேன். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நீ அடிக்கடி சிந்தித்து பார்த்தாயா? யார் உன் மகிழ்ச்சிக்கு உண்மையிலேயே மகிழ்கிறார்கள், யார் உன் துன்பத்தை கண்டு சிரிக்கிறார்கள் என்பதை நீ கவனித்தால் உண்மையை அறிந்து கொள்வாய். உன்னை பின்புறம் குத்த நினைப்பவர் எப்போதும் உன் முகத்தில் சிரிப்பார், ஆனால் உள்ளத்தில் பொறாமையை வைத்திருப்பார். அந்த பொறாமை தான் அவரின் வாளாக மாறி உன்னை தாக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையை பாதுகாக்க நான் உனக்கு ஒரு தெய்வீக ரகசியத்தை சொல்லப் போகிறேன். தினமும் காலை உன் வலது கையில் ப்ரொடெக்ட் காய் பீஸ் என்று 3 முறை எழுதிக்கொள். அது எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழிந்தாலும் கவலைப்படாதே, அந்த வார்த்தைகளின் ஆற்றல் உன் உடலில் உறைந்திருக்கும். அது உன்னை பின்புறம் இருந்து குத்த நினைப்பவர்களின் கையையே பலவீனமாக்கி விடும். அவர்கள் திட்டமிட்டால் கூட அது உன்னிடம் வந்து சேராது. என் தங்க பிள்ளையே, உன்னை பின்புறம் குத்த நினைப்பவர் யார் என்று தெரிந்தால் நீ வலியடைவாய், ஆனால் அதே நேரத்தில் உணர்ந்து கொள், அது உன்னை விழிப்படையச் செய்யும் அழைப்பு. உன்னை ஏமாற்ற நினைக்கும் அவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் போனபின் தான் உன் வாழ்க்கையில் உண்மையான மனிதர்கள், உண்மையான வாய்ப்புகள் வந்து சேரும். அதனால் அந்த அதிர்ச்சி உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும். நினைத்து பாரு என் தங்கமே, உன்னை பின்புறம் குத்தும் நபர் வெற்றி பெறுகிறாரா? இல்லை. அவரின் செயல் சில நாட்களுக்கு உன்னை பாதித்தாலும் பின்னர் அந்த செயல் அவரையே வீழ்ச்சிக்கு தள்ளும். உன்னை வஞ்சிக்க நினைப்பவர்கள் உன் முன்னிலையில் தலைகுனிய நேரம் வரும். அவர்கள் வைத்த கண்ணி அவர்களையே சிக்க வைக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையை பாதுகாக்க நீ ஒரு சிறிய பழக்கத்தை தொடங்கு. ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்லும் முன் உன் உள்ளத்தில் "Bow receive bless" என்று கூறு. இது உன்னை காப்பாற்றும் கவசமாக இருக்கும். உன்னை பின்புறம் குத்த நினைப்பவர் உன்னை அணுக முடியாமல் தடுக்கும். அவர்களுடைய எண்ணமே பலவீனமடைந்து போகும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்வில் நடந்த சில துரோகங்களை நினைத்து பாரு. முதலில் அது உன்னை அழ வைத்தது. ஆனால் பின்னர் அதே துரோகம் உனக்கு வலிமை கொடுத்தது. நீ உன்னை நம்ப கற்றுக்கொண்டாய். பிறரை அதிகமாக சார்ந்து இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்தாய். அந்த அனுபவமே உன்னை இன்று வலிமையானவளாக மாற்றியது. இனி வரப்போகும் துரோகமும் உன்னை உடைக்காது. அது உன்னை மேலும் வலிமையாக்கும். என் தங்கமே, உன்னை குத்த நினைப்பவர்கள் எப்போதும் உன் பின்புறத்தில்தான் நிற்பார்கள். நேருக்கு நேர் அவர்கள் உன்னிடம் எதுவும் சொல்ல முடியாது. ஏனெனில் உன் கண்களில் இருக்கும் ஒளியை அவர்கள் பயப்படுகிறார்கள். அந்த ஒளியே உன் ஆயுதம். நீ உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் பிரார்த்தனையையும் அதிகரித்தால் உன்னிடம் யாரும் தீங்கு செய்ய முடியாது. நான் உனக்கு இன்னும் ஒரு செயலை கூறுகிறேன் என் தங்கமே. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு சிறிய சிவப்பு பூவை எடுத்து உன் கையில் வைத்து "எஸ் பிரிங் ட்ரெஷர்" என்று 7 முறை சொல்லி அதை தண்ணீரில் விடு. அந்த செயல் உன் எதிரிகளின் திட்டங்களை கரைத்துவிடும். அவர்கள் உன்னை நோக்கி வைத்திருந்த தீய எண்ணம் திரும்பி அவர்களையே துன்பப்படுத்தும். என் தங்க பிள்ளையே, உன்னை பின்புறம் குத்த நினைப்பவர்களை பற்றி அதிகமாக கவலைப்படாதே. அவர்கள் இருந்தாலும் நான் உன் பின்னால் நின்று உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன். நீ எந்த சூழ்நிலையிலும் தனியாக இல்லை. உன்னை பாதுகாக்கும் தெய்வீக வலிமை எப்போதும் உன்னோடு இருக்கும்.
நீ தைரியமாக முன்னேறினால் அவர்களின் சதி காற்றில் கரைந்து விடும். உன் வாழ்க்கையில் அந்த அதிர்ச்சி தரும் உண்மையை அறிந்தாலும் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள். யார் உண்மையானவர் யார் போலியானவர் என்பதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்ததாக நினை. நீ இனி யாரையும் எளிதில் உன் உள்ளத்துக்குள் அனுமதிக்க மாட்டாய். அது உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் ஒரு கவசமாக மாறும். என் தங்கமே, உன் வாழ்வை தலைகீழாக மாற்றும் அந்த ரகசியம் என்னவென்றால், உன்னை பின்புறம் குத்த நினைப்பவர்களின் எண்ணங்கள் உன்னை பாதிக்க முடியாது. ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் பின்னால் நிற்கும் நிழலைப் போல நான் எப்போதும் உன்னை காக்கிறேன். அவர்களின் குத்து உன்னிடம் வருவதற்குள் அது காற்றில் கரைந்து விடும். நீ வலிமையோடு நம்பிக்கையோடு ஆசீர்வாதத்தோடு முன்னேறுவாய். என் தங்க பிள்ளையே, அந்த அதிர்ச்சியை நீ வலிமையாக ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் இனி நல்ல மனிதர்களே இருக்கும். உன்னை காயப்படுத்த நினைப்பவர்கள் ஒவ்வொருவராக உன் பாதையில் இருந்து விலகுவார்கள். நீ அமைதியோடு வாழும் நாள் நெருங்கிவிட்டது. உன் வாழ்க்கை இனி ஒளியாலும் செல்வத்தாலும் நிரம்பப் போகிறது. நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை யாரும் காயப்படுத்த முடியாது. என் தங்க பிள்ளையே, உன்னை பின்புறம் குத்தப்போகும் அந்த நபர் யார் என்று தெரிந்தவுடன் உனக்குள் முதலில் வரும் உணர்ச்சி அதிர்ச்சிதான். ஆனால் அதிர்ச்சிக்கு பிறகு ஒரு அமைதி உனக்குள் பிறக்கும். ஏன் தெரியுமா என் தங்கமே? அந்த நபர் உன் வாழ்க்கையில் தேவையில்லாதவர் என்பதை உனக்கு உணர்த்தப் போகிறது அந்த உண்மை. நம்பிக்கையை இழந்தவுடன் மனம் உடையும் போல தோன்றும். ஆனால் அந்த உடைவு புதிய ஒரு கட்டுமானத்திற்கு அடித்தளம் ஆகும். உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் இருளை உருவாக்க விரும்பும் சிலர் இருப்பார்கள். அவர்கள் உன்னுடைய சிரிப்பை பார்த்து பொறாமை அடைவார்கள். உன் முன்னேற்றத்தை பார்த்து பயப்படுவார்கள். அவர்கள் செயல் உன்னை பின்புறம் குத்தும் முயற்சியாக இருக்கும். ஆனால் என் தங்க பிள்ளையே, அந்த குத்து உன்னுடைய தோளில் ஆழமாக செல்லாது. ஏனெனில் நான் உன்னுடைய பின்னால் ஒரு கவசமாக நிற்கிறேன். அவர்கள் எத்தனை அம்புகளை எறிந்தாலும் அந்த அம்புகள் அவர்களுக்கே திரும்பி செல்லும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என் தங்கமே. தினமும் காலை எழுந்ததும் 3 முறை "ப்ரொடெக்ட் காய் பீஸ்" என்று மனதிற்குள் சொல். இது உன்னுடைய ஆன்மாவை பாதுகாக்கும் ஒரு தெய்வீக திறவுகோல். உன்னுடைய வீட்டைச் சுற்றி ஒரு ஒளிவட்டம் உருவாகும். அந்த ஒளி உன்னிடம் தீங்கு செய்ய நினைப்பவர்களை தடுக்க வைக்கும். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் சில சம்பவங்களை பார்த்து நீ யாரோ உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று சந்தேகம் கொள்ளலாம். ஆனால் யார் உண்மையில் உன்னை குத்தப்போகிறார்கள் என்பதை அறிய நீ உன்னுடைய உள்ளம் கேட்க வேண்டும். உள்ளம் ஒருபோதும் போய் சொல்லாது. ஒருவருடன் பேசும்போது உனக்கு ஏற்படும் சின்ன சின்ன பல்பியோம் அவர்களுடைய பார்வையில் தெரியும் பொறாமை, அவர்களின் வார்த்தையில் இருக்கும் கூர்மையான நுனி, இவையே அவர்களை அடையாளம் காட்டும் சைகைகள். நீ அந்த சைகைகளை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கவனித்தவுடன் அவர்களை எதிர்த்து சண்டை போட வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து ஒரு தூரம் விலகிக் கொள்ள வேண்டும். தூரம் விலகினால் அவர்கள் வைத்திருக்கும் விஷம் உனக்கு சேராது. அது அவர்களுக்குள்ளேயே கரைந்து போய்விடும். என் தங்கமே, உன்னை பின்புறம் குத்த நினைப்பவர்களை மன்னிப்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் மன்னிப்பு தான் உன்னுடைய மனதை சுத்தமாக வைக்கும். நீ மன்னித்தவுடன் அவர்களுடைய தீய எண்ணங்கள் உன்னிடம் சேர முடியாது. அவர்கள் எவ்வளவு தீங்கு செய்ய நினைத்தாலும் அது அவர்களுடைய பாதையிலேயே சிக்கிக்கொள்ளும். உன்னுடைய பாதை நேராக வெற்றிக்கே செல்லும். நீ தினமும் இரவு படுக்கும் முன் "Forgive, Release, Flow" என்று மனதிற்குள் சொல்லி விட்டு தூங்க வேண்டும். அந்த 3 வார்த்தைகள் உன்னுடைய கனவுகளை பாதுகாக்கும். உன் தூக்கத்தில் கூட யாரும் உன்னை தாக்க முடியாது. உன்னுடைய ஆன்மா அமைதியாக குணமடையும். என் தங்க பிள்ளையே, பின்புறம் குத்தப்படுவது ஒரு சோதனை மட்டுமல்ல, அது ஒரு ஆசீர்வாதம் கூட. ஏன் தெரியுமா? யாராவது உன்னை குத்த முயன்றால் தான் நீ உண்மையில் யார், உன்னுடன் இருப்பதற்கு தகுதியானவர் என்பதை அறிய முடியும். உண்மையான நண்பர்களும் போலியான நண்பர்களும் அங்கே பிரிந்து நிற்பார்கள். உன்னுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும். போலியானவர்கள் விலகி உண்மையானவர்கள் மட்டுமே அருகில் இருப்பார்கள். நினைத்து பாரு என் தங்கமே, நீ கடந்த காலத்தில் சந்தித்த துரோகங்களை. அப்போது உன் மனம் எவ்வளவு காயப்பட்டதோ. ஆனால் இன்று அதை பார்த்து நீ சிரிக்கிறாய். ஏனெனில் அந்த நிகழ்வுகளே உன்னை வலிமையாக்கின. அந்த வலிமையால் தான் இன்று நீ இங்கே இருக்கிறாய். அதேபோல இனி வரும் எந்த துரோகமும் உன்னை அழிக்காது. அது உன்னை இன்னும் உயரத்தில் நிறுத்தும். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு கண்ணாடி போல.
யார் உனக்குள் நல்லதை பார்க்கிறார்களோ அவர்கள் உன்னிடம் நல்லதே அனுப்புவார்கள். யார் உனக்குள் பொறாமை மட்டுமே பார்க்கிறார்களோ அவர்கள் தங்களின் பொறாமையால் தாமே அழிவார்கள். நீ எப்போதும் உன்னுடைய உள்ளத்தை ஒளியால் நிரப்பிக்கொள். ஒளியால் நிரம்பிய மனதை குத்த யாராலும் முடியாது. நான் உனக்கு ஒரு சிறிய பரிகாரம் சொல்கிறேன் என் தங்கமே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு சிறிய வெள்ளை மலரை எடுத்து உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைத்து வை. மனதிற்குள் எஸ் பிரிங் ட்ரெஷர் என்று 7 முறை சொல்லிக்கொள். அந்த மலரின் வாசம் உன் வீட்டைச் சுற்றி தெய்வீக ஒளியை உருவாக்கும். யாரேனும் பின்புறம் குத்த நினைத்தாலும் அந்த ஒளியால் அவர்கள் பாதை மறைக்கப்படும். என் தங்க பிள்ளையே, யாராவது உன்னை பின்புறம் குத்தினால் அது உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது ஒரு புதிய தொடக்கம். அது உன்னுடைய உள்ளத்தில் புதிதாக தைரியத்தை உருவாக்கும். அந்த தைரியம் தான் உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதம். நீ அந்த ஆயுதத்துடன் இருந்தால் எந்தவொரு எதிரியும் உன்னை தாக்க முடியாது. நீ எப்போதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது ஒன்று என் தங்கமே, உன்னுடைய வாழ்வின் காவலர் நீயே. நான் உன்னுடன் இருக்கிறேன், ஆனால் உன்னுடைய உள்ளம் தான் மிகப்பெரிய பலம். உன் உள்ளத்தில் நம்பிக்கை, அன்பு, அமைதி நிறைந்திருந்தால் யாரும் உன்னை பின்புறம் குத்த முடியாது. அவர்கள் முயற்சி செய்தாலும் அது காற்றில் கரைந்துவிடும். என் தங்க பிள்ளையே, உன்னை பின்புறம் குத்தப்போகும் நபர் யார் என்று தெரிந்தாலும் அவர்களை பார்த்து சிரித்துவிடு. ஏனெனில் அவர்கள் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாதவர்கள். அவர்கள் உன் பாதையில் ஒரு சிறிய கல் மட்டுமே. ஆனால் நீ ஒரு மலை போல இருக்கிறாய். அந்த கல் உன்னை நிறுத்தாது, உன்னை வலிமையாக்கும். இனி உன் வாழ்க்கையில் எந்த துரோகமும் உன்னை தள்ளாது. அது உன்னை முன்னேற்றம் செய்யும். உன் வீட்டில் செல்வமும் அமைதியும் நிரம்பும். உன்னுடைய மனதில் மகிழ்ச்சி மலரும். யாரும் உன்னை பின்புறம் குத்த முடியாத அந்த ஒளி உன்னை சுற்றி இருக்கிறது. உன் வாழ்க்கை இனி தெய்வீக ஆசீர்வாதங்களால் ஒளிரப்போகிறது என் தங்கமே.